ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஆர்ஆர்பி என்டிபிசியை அஃபிஷியல் நோட்டீஸ் வெளியிட்டிருக்காங்களா இல்லையான்னு நம்ம பார்க்க போகிறோம். எல்லாரும் அப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பீங்க. நம்ம அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி 2019 ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் நடந்துச்சு. அதில் மொத்தம் 35,000 சம்திங் போஸ்டிங் போட்டிருந்தாங்க. ஆனால் இந்த டைம் வந்து 10,000 சம்திங் தான் போட்டிருக்காங்க போஸ்டிங். இது இவ்வளோதானா வேக்கன்சி, இல்லை இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இவங்க கொடுத்துருக்கிறது இது வந்து டிபார்ட்மெண்டல் நோட்டீஸு. இது வந்து அஃபிஷியல் வெப்சைட்டா அப்படின்னு கேட்டால் இது வந்து அஃபிஷியல் வெப்சைட்டு தான். ஆனால் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது கிடையாது. இது வந்து ஜஸ்ட்டு ஒரு டிபார்ட்மெண்டல் நோட்டிஃபிகேஷன் தான். எவ்வளோ வேக்கன்சி இருக்குது என்னென்ன அப்படின்றத மட்டும்தான் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கப்புறமா தான் நமக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியே வரும். அதுக்கப்புறமா நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான போர்ட்டலை வந்து ஓப்பன் பண்ணி விடுவாங்க. அப்புறம் நம்ம போய் அப்ளை பண்ணி எக்ஸாம் எப்போ என்ன ஏதுன்னு தனித்தனியாக அடுத்தடுத்த நியூஸ் வெளியே வரும். ஓகேவா? இப்போ நம்ம இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்றது பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து 2024 ஜூலை வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல assessment of vacancy for the post of non-technical popular category undergraduate and graduate categories entered on OIRMS போர்ட்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே பாருங்க, அண்டர் கிராஜுவேட்ல என்னென்ன போஸ்டிங் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்டர் கிராஜுவேட் அப்படின்னா யார் வருவாங்க இதில் அப்படின்னு பார்த்தா 12th பாஸ் ஆனவங்க தான் வருவாங்க. அண்டர் கிராஜுவேட்ல 12th பாஸ் ஆனவங்க வருவாங்க. என்னென்ன போஸ்ட் இருக்குன்னு பாருங்க. அக்கௌண்ட்ஸ் கம் டைப்பிஸ்ட்டு அப்புறம் ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு ட்ரைன்ஸ் கிளர்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது நான் சேஃப்டின்னு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3,404 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க, என்டிபிசி கிராஜுவேட் லெவல் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது தனியாக கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட் லெவல் அப்படின்னா என்னன்னா காலேஜ் முடிச்சவங்க. ஓகேவா? இது வந்து 5 வேக்கன்சி 5 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், ஸ்டேஷன் மேனேஜர், சீஃப் சூப்பர்வைசர், அப்புறம் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட், அப்புறம் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் மொத்த வேக்கன்சி எவ்வளோன்னு பார்த்தோம்னா 7,479 வேக்கன்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து இந்த வேக்கன்சி வந்து ரொம்ப கம்மி தான். போனது வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பார்க்கலாம், இதுக்கப்புறமா தான் வேக்கன்சி வெளியிடுவாங்க. தனித்தனியான ஜோன்ல என்ன எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, பிலாஸ்பூர், மும்பை அப்படி இப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம சென்னையில எத்தனை வேக்கன்சி இருக்குன்னு பார்க்கலாம். சென்னை எங்க இருக்கு? சென்னையில வந்து பார்த்தோம்னா 533 வேக்கன்சி வந்திருக்குது. சதர்ன்ல மட்டும் மொத்தமா 819 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதிகமா எங்க வேக்கன்சி இருக்குன்னா வெஸ்டர்ன்ல இருக்கு பாருங்க. 1302 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்க இருக்கு பாருங்க, 1302 வேக்கன்சி இருக்குது. சென்னையில இந்த வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். அஃபிஷியல் வெப்சைட் வந்து வெளியிடுவாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வெளியிடுவாங்க. அதில் தெரியும். ஏன்னா இது ரொம்ப கம்மியான வேக்கன்சி தான். அதனால கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. இதில் எக்ஸாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எக்ஸாம் வந்து பார்த்தோம்னா சிபிடி டைப் தான். கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான். கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமு. இதில் வந்து 2 ஸ்டேஜ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து பாஸ் ஆனாதான் செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு போக முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் ரீசனிங் சொல்லிட்டு மொத்தம் 100 மார்க்குக்கு தான் கேட்பாங்க. அந்த 100 மார்க்கில் வந்து பார்த்தோம்னா ஜென்ரல் அவேர்னஸுக்கு 40 கொஸ்டின் கேட்பாங்க. 30 கொஸ்டின் வந்து மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து கேட்பாங்க. ரீசனிங்லேருந்து 30 கொஸ்டின் கேட்பாங்க. மொத்தம் 100 கொஸ்டின் கேட்பாங்க. நெகட்டிவ் மார்க் இருக்குது. 1/3 வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கு. இதில் செலக்ட் ஆகிறவங்க ஸ்டேஜ் 2 எக்ஸாமுக்கு எழுதுவாங்க. சிபிடி 2வும் அதே மாதிரி தான். 90 மினிட்ஸ் டைம் இருக்கும். அதில் வந்து பார்த்தோம்னா ஜென்ரல் அவேர்னஸ், மேத்தமெட்டிக்ஸ், ரீசனிங் தான். ஆனால் ஜென்ரல் அவேர்னஸுக்கு 50 மார்க்கு, மேக்ஸுக்கு 30, ரீசனிங்க்கு 30 மார்க்ஸ், மேக்ஸுக்கு வந்து 35 மார்க்ஸ் கேட்பாங்க. 120 எக்ஸாம் வந்து 120 கொஸ்டின்ஸுக்கு கேட்பாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து 120 இருக்கும். சிபிடி 1 வந்து 100 கொஸ்டின்ஸ் இருந்தது. இதில் வந்து 120 கொஸ்டின்ஸ் இருக்குது. மொத்தம் 90 மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க. இப்போது நோட்டிஃபிகேஷன் ஒரிஜினல் தான். இதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது வந்து சீக்கிரமாக வெளியிட்டுருவாங்க. அதனால் நீங்கள் வந்து தயார் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுங்க. எக்ஸாமுக்கு ரெடி ஆகிடுங்க. இந்த எக்ஸாமுக்கு தயாராகிறாங்க. மேக்ஸில் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் என் சேனலில் நான் போட்டிருக்கிறேன். படிக்கிறவங்க அதையும் போய் பாருங்கள்.
அதுக்கப்புறமா ஜென்ரல் அவேர்னஸுக்கு கரண்ட் அஃபேர்லேருந்து கவர் பண்ணுறத மோஸ்ட்லி வந்து ஒன்லைனாக நான் டெய்லியும் ஷார்ட்ஸாக போட்டுருவேன். அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். அது டெய்லியும் ஷார்ட்ஸாக போகிறங்காட்டிக்கு உங்களுக்கு அவ்வளோ பேர்டனாக இருக்காது. பார்த்துக்கோங்க, ரிவிஷன் பண்ணுங்க. எக்ஸாமுக்கு வந்து தயாராக இப்போவே ஆரம்பிச்சிடுங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.